தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி பகுதியில் இலவச பேருந்தில் குழந்தைகளுடன் பயணித்த பெண்கள் அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சுற்றுலா பயணிகளான இரு பெண்கள் பேருந்தில் ஏறிய போது நடத்துனர் அவர்களை இறங்குமாறு கூறியதோடு அடுத்த பேருந்தில் செல்லுமாறு அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண்கள் இலவச பேருந்து என்பதால் நடத்துனர் தங்களை அவமதிப்பதாக கூறி பேருந்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பப்ளிக் ஒரு நிமிஷம் பப்ளிக் வண்டி விட்டுருக்காங்க, இவங்களுக்கு ஏத்த மாட்டேங்கிறா. நீங்க அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. லேடிஸுக்கு மகளிருக்கு இலவசம் விட்டுருக்கு அப்படிதான் சொன்னாரு. அப்படிதான் சொன்ன இந்த அம்மா சொல்லிருக்காங்க, லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் ஏத்த மாட்டேன்ட்டாரு. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பிற சுற்றுலா பயணிகளும் ஒன்று சேர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதம் செய்தனர். பழைய குற்றால அருவியில் சோதனை சாவடிக்கு பிறகு தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இத்தகைய சூழலில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் இத்தகைய பொறுப்பற்ற செயல் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பேசுங்கம்மா, நீங்க கேட்ட வார்த்தை ஃப்ரீ பஸ்ல இவங்களை லேடிஸ் ஏத்த கூடாங்க. யாரு அடிச்சா பொய்களா சொல்லக்கூடாது, பொய்களா சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஆள் நிச்சாங்க, சும்மா அப்படிதான் சொல்லக்கூடாது. அத வேணா பாப்போம். பப்ளிக் ஒரு நிமிஷம் பப்ளிக் வண்டி விட்டுருக்காங்க, இவங்களுக்கு ஏத்த மாட்டேங்கிறா. நீங்க அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. லேடிஸுக்கு மகளிருக்கு இலவசம் விட்டுருக்கு அப்படிதான் சொன்னாரு. அப்படிதான் சொன்ன இந்த அம்மா சொல்லிருக்காங்க. ஏமா உங்களுக்கு எந்த ஊருமா? உங்களுக்கு எந்த ஊரு? மதுரை. லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் ஏத்த மாட்டேன்ட்டாரு.